கார்த்தி தீபா சீரியல் இப்போ ராட்டகாசமான எபிசோட் வந்திருக்கு. ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லுன்னு கேளுங்க. அதுக்கு முன்னாடி அந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ண பாருங்கள். ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூஸாக ஆதரவு வந்துட்டாங்க. தீபா வந்து பரிகாரம்லாம் வந்து இன்னும் முடியலன்னு சொல்கிறாங்க. என்ன சொல்கிற? அதான் அங்கே ப்ரிஜெக்ஷன் பண்ணியாச்சுல்ல, அடுத்தது பரிகாரம் இருக்குமா? அது ரொம்ப ஈஸியானது தான். என்னது ஈஸியானதா? சரி பரவாயில்ல, செஞ்சுட்டா போச்சு அப்படின்னு சொல்லும்போது, 2 கை நீட்டுமா அப்படின்னு சொல்லும்போது தீச்சட்டியை வந்து கொடுத்துட்றாங்க அந்த இடத்துல மாயாஜலம் மூலியமா. என்னடா அது இப்படி இருக்கு? அம்மா இது நடந்து வரணுமா? நீ டயத்தை வேஸ்ட் பண்ணாமல் நடக்க ஆரம்பி. 10 ரவுண்டு வந்தால் போதும். என்ன சாமி இது எதுவும் குறைச்சிக்க முடியாதா? வேணா பரிகாரத்தை வேணால் ஏற்றிக்கலாமா? குறைச்செல்லாம் செய்யக்கூடாது. வேணா 10 ரவுண்டுக்கு பதிலாக 15 ரவுண்டு சுற்றுறியா? இல்லை நான் 10 ரவுண்டே சுற்றுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து நடந்துக்கிட்டே இருக்காங்க. இது எல்லாம் பார்த்து நம்ம தீபா வந்து சிரிச்சுக்கிட்டே இருக்காங்க. இவளுக்கு வேணும்னா இவளை ஓவரால் ஆட்டம் போட்டா மீனாட்சி வாழ்க்கையில். ஆமாம், நீ நல்லா சொல்லி, இப்போ தான் நீ ஃபுல் ஃபார்மில் இருக்க. தீபா இந்த ஃபார்மை வந்து விட்டுறாதுன்னு சொல்லி மைத்திலி வந்து பேசிகிட்டு இருக்காங்க. ரியாவுக்கு ஆதரவா பக்கத்தில் வந்து ஐஸ்வர்யா வந்து போயிட்டே இருக்காங்க. ஏய் எனக்கா ஒரு உதவி பண்ண முடியுமா? ஏய் முதல்ல நீ கேளு, பண்ண முடியுமா இல்லையா, நான் அப்புறமேட்டு சொல்கிறேன்னு புத்திசாலித்தனமாக வந்து பேசுகிறாங்க. இவ வேற இப்போன்னு பார்த்து பிரில்லியன்ஸ் எல்லாம் பயன்படுத்துகிறாளே, இப்போ என்ன பண்ணுறது? கொஞ்ச நேரம் நீ தூக்கிட்டு வாங்க, எனக்கு கையெல்லாம் வந்து வலிக்குது சுடுது அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல நம்ம ரியா. ஏய் எனக்கு என்ன தலையெழுத்தா? நீ ஆனது மேலே ஆசைப்பட்ட இந்த வாழ்க்கை உனக்கு வேணுமான்னு சொல்லி அந்த இடத்துல அவங்க டெக்னிக்கலாக மூவ் பண்ணி உன்னை சிக்க வச்சுருக்காங்க. ஆனந்து பார்த்துக்கிட்டே இருக்காங்க. எனக்கு என்ன தலையெழுத்தா? நீ தூக்க வேண்டிய எல்லாம் நான் தூக்கணும். அதுவும் ரைட்டு தான், சரி விடு நம்ம மாட்டு நடப்போம்னு சொல்லி 10 ரவுண்டு வந்து அப்படியே சுற்றி முடிச்சிடுறாங்க. அம்மா அம்மம்மாங்கிற மாதிரி காமெடியாக வந்து ரியா வந்து சவுண்டு கொடுத்துட்டே வந்துட்டு இருக்காங்க. என்ன ரியா வலிக்குதா? நீ தூக்கிட்டு வரப்போலாம் எனக்கு உன் மேலே காதல் வந்து ரொம்ப அளவுக்கு அதிகமாக வந்து ஆகிட்டே போகுது. வாயில் நல்லா வருது, சொல்ல முடியல அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல. என்ன சொல்கிறீங்க? இல்லை எல்லாரும் இருக்காங்களே, என் அன்பை வெளியில் காட்ட முடியல அப்படின்னு சொல்லி உள்ளே ஒன்று நினைக்கிறாங்க, வெளியில் ஒன்று பேசுகிறாங்க அந்த இடத்துல. அடுத்தது இருக்கு இல்லையே கஷ்டமான பரிகாரம். தீச்சட்டியே ஏந்தி வந்தாச்சு, இனிமேட்டு என்ன இருக்குது கஷ்டமான பரிகாரத்துக்கு? அப்படியாம்மா, நீ செஞ்சிட்டா போச்சு. ஃபஸ்ட்டு அதுக்கு முன்னாடி உன்னை விட தீபாவும் மைத்திலியும் தான் அதிக வேலை பார்க்கணும். என்னது அதிக வேலை பார்க்கணுமா? ஓகே ஓகே சந்தோஷம்தான். என்ன வேலை பார்க்க வச்சிங்களே, இந்த பரிகாரம் உங்களுக்கு தான் போல இருக்குது, எனக்கு சிம்பிளாக தான் இருக்குன்னு சொன்னேன். முட்டி போட்டுட்டு உப்பில் வந்து நடக்கணும் போல் இருக்குது. உப்பு ஃபுல்லாக வந்து போட்டு வச்சிடுறாங்க. நீங்கள் போய் வந்து ரெஸ்ட் எடுங்க, நல்லா ரெஸ்ட் எடுங்க, எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொன்னோன்னே அப்படியே ஒரு இடத்துல வந்து உட்கார வச்சிட்டு இருக்காங்க. எனக்கு என்னமோ இந்த பரிகாரம் அவ்வளோ ஈஸியாக இருக்கிற மாதிரி தெரில. அவர் ஏற்கனவே வந்து கஷ்டமான பரிகாரத்தை கூட கஷ்டம்னு சொல்லலை, ஆனால் இந்த பரிகாரத்தை கஷ்டம்னு சொல்லியிருக்காருன்னா இதுக்கு பின்னாடி ஏதோ திட்டம் இருக்குமா? சேச்சே, அப்படியெல்லாம் இருக்கலாம் வாய்ப்பு இல்லை. ஆல்ரெடி நான் தீச்சட்டியே வந்து தூக்கிட்டு வந்துட்டேன், இதெல்லாம் ஒரு விஷயமா இருக்க வாய்ப்பு இல்லைங்கிற மாதிரி தான் ரியா வந்து பேசுகிறாங்க. உப்பெல்லாம் போட்டு வந்தாச்சு சாமி, போதும் இல்லை, போதும் போதும், நல்லா நெருக்கி நெருக்கி தான் நான் உப்பு போட்டிருக்கேங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து சொல்கிறாங்க நம்ம மைத்திலி. செம காமெடியாக இருந்துச்சுன்னே சொல்லலாம். வாமா எல்லாம் தயாராகிடுச்சு, சரி என்ன ஏதுன்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு போகிறாங்க. உன்னை விட எனக்கு தான் ஆர்வமாக இருக்குன்னு அந்த இடத்துல ஐஸ்வர்யா வந்து சொன்னோன்னே இருக்கும். ஏன் கஷ்டப்பட போகிறது நான் தானே, நீ சும்மா தானே நிற்க போகிற, எதுக்கு இங்கே தரையில் வந்து உப்பு போட்டிருக்காங்க ஒன்றும் புரியலையே, இதுதான் வேண்டுதல். இது வேண்டுதலா? என்ன இதில் நடந்து போகணுமா? ஓகே ஈஸி தான், எந்த பிரச்சனையும் இல்லை. இல்லைம்மா நடந்து தான் போனோம், ஒரு ரவுண்டு சுற்றி வந்தால் போதும். பரவாயில்லையே ஈஸியாக தான் இருக்குது, கஷ்டம்னு சொன்னீங்க, இதெல்லாம் நான் ஈஸியாக அசால்ட்டாக பண்ணிடுவேங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க அந்த இடத்துல நம்ம ரியா. முட்டி போட்டுட்டு நடக்கணும்? என்னது முட்டி போட்டு நடக்கணுமா? ஆமாண்டி முட்டி தாண்டி போடணும் அப்படின்னு சொல்லும்போது ஒரு பக்கம் தீபா வந்து ஷோல்டர் மேலே அமுக்குறாங்க, இந்த பக்கம் வந்து மைதிலி ஷோல்டர் வச்சு அமுக்குறாங்க. உடனே வந்து கீழே பொத்துன்னு வந்து முட்டி போட்டுறாங்க. ஐயோ வலிக்குதேங்கிற மாதிரி கத்துறாங்க. இதில் நடக்கணுமா? என்னங்க நீங்கள் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? ஏய் நீ ஆனந்து மேலே எவ்வளோ அன்பு பாசம்லாம் வச்சுருக்கேன்னு ஆனந்துக்கு வந்து புரிய வேணாமா? அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு தான் ஏற்கனவே ஒரு வாட்டி சொன்னல, நீ சொல்ல ஆசையாக வந்தேன்னு, அதைத்தான் இப்போ நாங்கள் உனக்கு செய்ய போகிறோம். ஐயையோ இவங்க ஆட்டத்தை ஆரம்பிச்சிட்டாங்கங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க அந்த இடத்துல நம்ம ஐஸ்வர்யா. நம்ம இவங்க விஷயத்தில் வரவே கூடாது, இல்லாட்டி அருணை வச்சு எனக்கு வேறு ஏதாவது திட்டத்தை போட்டுருவாங்கன்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம ஐஸ்வர்யா. ஆனந்த் வந்து பேசுகிறாங்க, நான் சீரப் பண்ணுறேன், உன்னால் முடியும் முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. நல்லா வருது வாயில், ஆனால் எதுவும் சொல்ல முடியலங்கிற மாதிரி ரியா வந்து பட்டத்தின் உச்சத்தில் இருக்காங்க. எப்பட்றா இதெல்லாம் நடக்கிறது, இதெல்லாம் சாத்தியமா? ரியா உன்னால் முடியுமா? நட நட, மீனாட்சி கூட போட்டி போட தெரியுது, அவங்க வாழ்க்கை எடுத்துக்க தெரியுதுல்ல, இது எல்லாம் சும்மா வந்து சொல்கிறாங்க. இதை சொன்னால் இவங்க என்ன பைத்தியக்காரங்கிறாங்க. சரி நடப்போம்னு சொல்லி அந்த இடத்துல வந்து ரியாவுக்கு வேறு ஆப்ஷன் இல்லை, வழியும் இல்லை, நடந்துக்கிட்டே இருக்காங்க. இன்னொரு வாட்டி மீனாட்சி வழியில் வந்தா அப்புறம் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லும்போது பரிகாரத்தை ஏதோ பண்ணி முடிச்சிடுறாங்க அறகுறையா. உடனே வந்து பார்த்தீங்களா, என் மேலே அன்பு பாசம் இருக்கிறனால தான் இவளால் செய்ய முடிஞ்சிச்சு,
சொத்துக்காக ஆசைப்பட்டு செஞ்சா. இதில் வேற அன்பு பாசமா. சரி சரி